அண்ணன், தம்பி, தாய், தகப்பன் எல்லாரும் நல்ல சூழ்நிலைக்கு தேடி வருவாங்க. பணம் காசு தேடி வருவாங்க. வியாதிப்படும் போது எல்லாம் கைவிட்டுடுவாங்க. அதே போல இந்த மகனுடைய வாழ்க்கையில இந்த பெதஸ்தா குளத்தில் போனாவது எனக்கு இந்த பலவீனம் மாறுமா என்று ஏங்கி தவிச்ச நாட்கள் உண்டு. அந்த குளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தூதன் கலக்குவார். முதல்ல யார் போய் நிற்கிறாங்களோ அந்த வியாதி சுகமாக்கும். நான் இன்னைக்கு போயிடுவேன், நாளைக்கு போயிடுவேன், காத்து காத்து அவர் வேதனையாய் ஒடுக்கப்பட்டார். அவரை சத்தம் போட்டு அழுது கத்துறது யாருக்கு தெரியல. இயேசு அந்த வேதனையை பார்க்கிறார். இயேசு மாத்தினார். அவர் குளத்துக்குள்ள இறங்கல. இயேசு அந்த வேதனையை பார்த்து, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, உன் பாவத்தை மன்னிச்சிட சொன்ன உடனே 38 ஆண்டுகளாக அந்த பெரும்பாடு வியாதியே தேவன் சுகத்தை கொடுத்தார். விசுவாசிக்கிற எல்லாம் கூடும். இயேசுவை நோக்கி கத்து ஜெபிங்க. ஆண்டவரே, என் வேதனையே அந்த 38 ஆண்டுகள் பெரும்பாடோட வேதனை மாத்தினேருப்பா, என்னை மாத்துன்னு கேளுங்க. அவர் இறங்கி உனக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டு பண்ணி கொடுப்பார்.